வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இருந்து இன்றைய தினம் அவ்வளோ முக்கியமான ஒரு பாராளுமன்ற தினம் இல்லை. ஸோ இதில் பாராளுமன்றத்தில் இன்றைய காலமே வந்துட்டு ஆனால் இதில் முக்கியமான என்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் இல்லை. ஆகவே நேற்றைய நடந்த ஒரு விடயம் ஒன்றுட்டு தமிழாக்கத்தை உங்களுக்கு போட்டால் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தமிழாக்கத்தை உங்களுக்கு போடுறதுக்கு முன்னம் நீங்கள் ஒரு சில வீடியோவை பார்த்துட்டு வாரதுனெல்லாம் அந்த வீடியோ பாருங்க. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும். மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேச நலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா? என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அடிவிருக்கும் சந்த
மரணத்தையே பாதிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே කතා කරන්න කරුවේ මුතුමා කරුව සභාපතිතුමනි අද දිනේදී පොලිස් අමාත්‍යාංශයත් එවැගේම ආරක්ෂක අමාත්‍යාංශයත් සම්බන්ධව තමයි කතාව කෙරෙන්නේ අද සාකච්ඡා විවාදය කෙරෙන්නේ. එතෙන්දී ඇත්තටම රටේ ඉතාමත්ම වැදගත් අමාත්‍යාංශ දෙකක් මොකෝ කොච්චර ආර්ථික ශක්තිය තිබුණත් කොතරම් අනෙකුත් අමාත්‍යාංශ කොතරම් ශක්තිමත්ව කටයුතු කළත් රටක வணக்கம். இவர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர், அதே நேரம் அரசாங்க கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவருடைய கதையில் எங்களுடைய தமிழ் மக்கள் தொடர்பாக மிக முக்கியமான விடயங்கள் கணக்கு கதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நான் தமிழாக்கம் செய்தாரது முக்கியம் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு சிங்களவர்களுடைய அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை தமிழாக்கம் செய்கிறேன், முக்கியமான விடயங்களை மாத்திரம். ශාව සහ විශේෂයෙන්ම පොදු මහ ජනතාවට තමන්ගේ සෛනික ආරක්ෂාව සරලව ගත්තොත් උදේ ගෙදරින් ගිහිල්ලා හවස ගෙදර එනකොට බය නැතුව ගෙදර තියේ කියන විශ්වාසය හදන්න පුළුවන් අමාත්‍යාංශ දෙක තමයි ඔය අමාත්‍යාංශ දෙක. ඒ නිසා මම හිතනවා රටක පැවැත්මට ඉතාමත් අවශ්‍ය වෙන අමාත්‍යාංශ දෙකක්. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන් විවිධ කාලවලදී විවිධ බරපතල චෝදනාවලට බරපතල අපහසුතාවයන් පත් වෙච්ච අමාත්‍යාංශ දෙකක් මෑත භාගයේ මම හිතන්නේ විශේෂයෙන්ම ජාතික බලවේග පාලනයත් එක්ක සැලකිය යුතු පිළිගැනීමකට ආකර්ෂණයකට ලක් වෙලා තිබෙනවා. ඒක විශේෂයෙන්ම මම හිතනවා ශ්‍රී ලංකා පොලිස් දෙපාර්තමේන්තුව මම හිතේ විශේෂයෙන්ම මද්‍යව්‍ය නිවාරණය සම්බන්ධව ඒ වගේම අනිකුත් පරීක්ෂණ කටයුතු සම්බන්ධව ඊට කලින් නොතිබුණු ආකාරයේ විනිවිද භාවයකින් අවාඩු ගන්න තුනේ නමුත් අපේ රටේ තිබිච්ච තරකට සාපේක්ෂවනේ සභාපතිතුමා කතා කරන්න වෙන්නේ. අපි කවුරු පොලිසිය අලුතෙන් මතව කරන්නේ කියන්නේ අලුතෙන්ම මම හිතන්නේ ආනන්ද විජය. அதாவது இவர் இப்போ சொல்லுகிறார் என்றால் விநாயகர் ஓட விட்டுகிறேன் ஸ்பீட்டாக, உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகாது. இலங்கையில் நான் இருக்கின்ற பொதுமக்கள் நிம்மதியாக பயமில்லாமல் போகின்ற நாட்டை பாதுகாக்கின்ற 2 அமைச்சுகள், ஒன்று பாதுகாப்பு அமைச்சு, 2 போலீஸ் அமைச்சு என்று சொல்லி அதுக்கு ஒரு மங்கள தூவாரம் தூக்குறார். அவ்வளவுதான். අලමතුමා බඳව ගන්න තීන්දුව කළා තිබෙනවා. මොකද එයා මම දන්නේ තාම සේවය කරලා නැද්ද කියලා. නැත්නම් ඊට පොලිසියම තමයි. ඒ පොලිසියම තමයි අපි හරියට වෙනස් කරගෙන යන්නේ හොඳ පැත්ත. අපි අගය කරනවා. ඒ වගේම අමතුමා කතා කරලා ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙච්ච කරුණු කීපයක් තියෙනවා බැලුවේ වෙලාව නිසා. කරු කතා කරන සභාපතිතුමනි 2025 වර්ෂයේදී මොකද මත්ගා බැලීම ගැන කතා කළා. මේ සමහර මන්ත්‍රීවරු හොඳ දෙයට හොඳයි කියන්න බැරි තරම් අවුරුදු 20ක් තිබා පාර්ලිමේන්තුවේ ගියාම මම හිතනවා හොඳ දෙයට හොඳයි කියන්න බැරි තරම් පහළ මට්ටමට වැටෙන්න ඕනේ නැහැ කියලා. නමුත් අපි දැක්ක මේ සදපේ දේශය කියන කට්ටිය ඒ පොලිසිය මේ විශේෂ මාස කීපයක කරන මහා ජීවිතාන්තර නොසලකමින් කරන මේ මත්ද්‍රව්‍ය වලට මුහුණ දෙන එක ගැන අතරමඟ ගැනීම ගැන කිසිම අපිට නැහැ. ඒක හැලුලක් කරා. හෙරොයින් මැටලින් 67704කදී කිලෝ 1597ක් අයිස් මැටලින් 75450කදී මොකද මේක රැකීමක් කියන්නේ අත කඩන ලියන්න ඕනේ. ඊට පස්සේ මම හොයන්න ඕනේ. මේවා මේ නිකන් පිටපොට් ආර හොනවනේ මේ අන්තර්ජාතික අපරාධ ජාලත් එක්ක කරන්න තියෙන්නේ. පොලිසිය ඉන්නේ සාමාන්‍ය මිනිස්සු දරුවෝ නෝනලා අම්මලා තාත්තලා ඉන්නයි. ඉතින් මැටලින් 75450කදී කිලෝ 3673ක් වань තියෙනවා. ගංජා මැටලින් 85611කදී කිලෝ 15612ක් අතරම ගන්න තිබෙනවා. හෂීස් 1163ක් මැටලින් කරලා කිලෝ 630ක් කරන් තිබෙනවා. කොකේන් මැටලින් 104කදී කිලෝ 33ක් අතරම ගන්න තිබෙනවා. මේ පැත්තේ මම කියන්නේ කොකේන් ගන්න සල්ලි දෙන කට්ටිය කියලා. ඒ දන්නේ නැති විශ් இதில் இவர் சொல்கிறார், இந்த எங்களுடைய ஆனந்த விஜயபால அவர்களுடைய 25 நிமிஷ உரைகளில் பெருமளமான விடயங்களை அவர் விட்டுட்டாராம். அதை தன்னுடைய உரைகளில் கட்டாயம் சொல்லணுமாமண்டு இந்த 1 வருடங்களில் இலங்கை அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு படைகளும் போலீஸாரும் எத்தனை ஆயிரம் கிலோ, 1500 கிலோ, 2000 கிலோ, 1100 கிலோ என்று சொல்லி எத்தனை ஆயிரம் கிலோ ஐஸ், எத்தனை ஆயிரம் கேஜி என்று சொல்லப்படுறது கேரள கஞ்சா இவ்வளோத்தையும் பிடித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். சமரி இதுதான். ඉතින් සල්ලි කොකේන් ගණන් නිසා තමයි කොකේන් ප්‍රමාණය අඩු වෙලා තියෙන්නේ. කොකේන් කිලෝ 33ක් කියන මම හිතන ලොකු ගණනක් ඇති. ඒ නිසා ඒ වගේම ඒ වගේ විවිධාකාර විදිහට මම හිතනවා මේ රටේ පොදු මහ ජනතාව අතර උතුරේ නැගෙනහිර දකුණේ හැමතැනම පොදු පිළිගැනීමක් තියෙනවා කරු කතානායක කරු සභාපතිතුමනි මේ මද්ද්‍රව්‍ය වැටලීම් සම්බන්ධව. ඒක පිළිගන්න බැරි නම් අන්නන්නේ ඇයි ඒක වගේම මම දැක්කා ගජේන්ද්‍ර කුමාර මන්ත්‍රීතුමා කියනවා මේ උතුරු පළාතේ නැගෙනහිර පළාතේ මේ කුඩු සහ ගංජා හෙරොයින් මේවා කරන්නේ පොලිසිය සහ ත්‍රිවිධ හමුදාව කියලා. ඇත්තටම ගත්තට තුපිලි කඩනකන් ලියන්න ඕනේ. ඊට පස්සේ මම හොයා ரைட், இந்த நிமிடத்தில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதாவது இவர் போலீஸாரையும் இராணுவத்தையும் இப்போது தூக்கி பிடிச்சு கதைக்கிறார் என்றால் என்னுடைய உரைகளில் சிங்கள உரைகளில் இவரை கிழித்து தொங்க விட்டிருக்கிறேன். அதாவது இவர்கள் ஒரு சிங்கள மக்களாக இருந்து கூட தங்களுடைய இராணுவ வீரர்களை இவர்கள் கேவலமாக கதைத்திருந்த விடயங்களை நான் சொல்லி அவருடைய தொப்பி எடுத்து அவருக்கு அடித்திருக்கிறேன். அதற்கு பிறகு இவர் இப்போது மெழுகத்தானே வேணும். ஸோ மெழுகின்ற கதைகள் கதைக்கிறார். இப்போது தான் இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக தொடங்குகிறார். நீங்கள் தமிழாக்கம் செய்கிறேன், கேளுங்கள். මේවා මේ නිකන් පිප්පෝට් කාර හොනව නෙමෙයි අන්තර්ජාතික අපරාධ ජාලත් එක්ක කරන්න තියෙන්නේ. පොලිසියේ ඉන්නේ සාමාන්‍ය මිනිස්සු දරුවෝ නෝනලා අම්මලා තාත්තලා ඉන්න අය.
ති වැටලීම් 75450කදී කිලෝ 3643ක් වයන් තියෙනවා. ගංජා වැටලීම් 65111කදී කිලෝ 15612ක් අතරම ගන්න තියෙනවා. හෂීස් 1163ක් වැටලීම් කරලා කිලෝ 633ක් තරම් තියෙනවා. කොකේන් වැටලීම් 104කදී කිලෝ 33ක් எத்தனை கிலோக்கள் எங்கெங்க பிடிபட்டன்னு சொல்லுகிறார் அவ்வளோ. සල්ලි දෙන කට්ටිය කියලා ඒගොල්ලන් ඒ දන්නේ නැති විශේෂයෙන්. ඉතින් සල්ලි කොකේන් ගණන් නිසා තමයි කොකේන් වල ප්‍රමාණය අඩු වෙලා ඇත්තේ. කොකේන් කිලෝ 33ක් කියන්නේ මම හිතන්නේ ලොකු ගණනක් ඇති. ඒ නිසා ඒ වගේ විවිධාකාර විදියට මම හිතනවා මේ රටේ පොදු මහ ජනතාව අතර උතුරේ නැගෙනහිර දකුණේ හැමතැනම පොදු පිළිගැනීමක් තියෙනවා ගරු කතානායක ගරු සභාපතිතුමනි මේ මද්ද්‍රව්‍ය වැටලීම් සම්බන්ධව. ඒක පිළිගන්න බැරි නම් මම දන්නේ ඇයි ඒක. ඒ වගේ මම දැක්ක ගජේන්ද්‍ර කුමාර මන්ත්‍රීතුමා කියනවා මේ උතුරු පළාතේ නැගෙනහිර පළාතේ මේ කුඩු සහ ගංජා හෙරොයින් මේවා කරන්නේ පොලිසිය සහ ත්‍රිවිධ හමුදාව කියලා. ඇත්තටම ගත්තට පස්සේ උතුරේ තමයි වැඩියම මේ කසිප්පු වලින් මද්ද්‍රව්‍ය වලින් පීඩාවටපත් වෙච්ච තැන. ඒ දුප්පත් ரைட், இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. உங்களோட தமிழாக்கம் இதை நீங்கள் கேளுங்கோ. இதில் நான் போடுற தமிழாங்கம் பிள்ளைண்டா என்னை விட சிங்களம் தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க, நான் அதை மாற்றிக்கொள்கிறேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்கிறாராம், வடக்கில் இருக்கிற போலீஸாரும் இராணுவமும் கஞ்சா கடத்தல் மற்றது இந்த போதை வஸ்து கடத்தல்களில் ஈடுபடுகிறார்கள்ண்டு. அடுத்ததாக ஒரு வரசு சொல்கிறார், ஒரு வசனம் சொல்கிறார், வடக்கு மாகாணம்தான் கசிப்பு மற்றும் இந்த போத வஸ்துகளில் மத்ரவி என்று சொல்கிறது மயக்கங்களை தருகின்ற இந்த போத வஸ்துகளில் அதிகூடிய மாகாணமாக திகழ்கிற என்று இவர் சொல்லுகிறார். நேரடியாக இந்த தமிழாக்கம் பிள்ளை என்றால் யாராவது எனக்கு சொல்லலாம். திருப்பியும் போகிறேன்னு கேளுங்கோ. හෙරොයින් මේවා කරන්නේ පොලිසිය සහ ත්‍රිවිධ හමුදාව කියලා. ඇත්තටම ගත්තට පස්සේ උතුරේ තමයි වැඩියම මේ කසිප්පු වලින් මද්ද්‍රව්‍ය වලින් පීඩාවටපත් වෙච්ච තැන. ඒ දුප්පත් ගම්මාවලට ගියා ரைட், இவர் தான் சொல்கிறார், வடக்கு தான் கசிப்பு மத்ரவ கசிப்பும் மற்றது மயக்கம் தருகின்ற போதைப் பொருட்களையும் ஆக கூடின இடம் பாதுகாக்கப்படுகிற யாழ்ப்பாணமாம் பிமல் ரத்நாயක. මේ අම්මලා අඬ අඬා කියන්නේ නේද? එතකොට ඒවයි පොලිසිය හමුදාව ඒවා වෙනුවෙන් පරීක්ෂා කටයුතු කරනවා. නමුත් ජනාධිපතිතුමා මේ පුටු ඉඳගෙන කියලා තියෙනවා ඇති තරම් කියලා තියෙනවා මේ මද්ද්‍රව්‍ය ජාලයට සම්බන්ධ ආරක්ෂක අංශවල නිලධාරීන් යම් ප්‍රමාණයක් ඉන්න බව. ඒ වගේම සමහර විට සමහර අධිකරණ ක්ෂේත්‍රවල සමහර අය ඉන්න පුළුවන් බව ජනාධිපතිවරයා මෙතන කියලා තියෙනවා. එස උතුරු පළාතේ මුළු මහත් පොලිසිය මුළු මහත් හමුදාව මද්ද්‍රව්‍ය ජාවාරමේ නැති උනාට උතුරේ දකුණේ අල්ලන්නේ. දැන් එස් මං හිතන්නේ அப்போ அவர் சொல்லுகிறார் என்றால் வடக்கு மாகாணத்தில் ஒரு சில போலீஸாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆமிக்காரரும் வந்து இந்த இதுகளில் சம்பவத்தில் தொடர்பாட்டு இருக்கிறார்கள் என்று எங்களுடைய ஜனாதிபதி கூட இந்த கதிரையிலிருந்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி வந்து நீங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சகல ஆமிக்காரரும் அப்படி என்று சொல்லக்கூடாது. அதில் ஒரு நியாயமான கருத்து இருக்கிறது. තුවනේ එක අර පත්මෙත කවුද කෙනා අල්ලගෙන ආපු වෙලාවේ මම හිතුවා උතුරේ ඇල්ලුවනේ අර මේ ලොකු හමුදාවේ ඉහළ නිලධාරී. ඉතින් ඒ නිසා ජනාධිපතිවරයා කියපු දේවල් අපි කනගාටු වෙනවා මේ ගජේන්ද්‍ර කුමාර මන්ත්‍රීතුමාලා වගේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක්ට අඩු ගානේ මේ වගේ ප්‍රශ්නකදීවත් උතුරු දකුණ එකතු කරන්න කල්පනා කරන්න බැරි වීම ගැන. அப்போ சொல்லுகிறார், திருப்பியும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சொல்லி, ஆம் அந்த ஏதோ பத்மேவினுடைய அந்த பிரச்சனையில் வடக்கு மாநிலத்தில் இருந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஆமியினுடைய 2ஆம் தரை 3ஆம் தரை தரநிலையில் இருக்கிற ஆமியோரை தாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோமா. ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட அட்லீஸ்ட் இந்த போதை வஸ்து கடத்தலில் கூட வடக்கு மாநிலத்தையும் வடக்கையும் தெற்கையும் இணைக்கிறதுக்கு இவர்களால் இயலான்னு சொல்லுகிறார். මොකද අද ගජේන්ද්‍ර කුමාරලා ඇතුළු සමහර පිරිසක් ඉන්නවා අද වුන් වැඩිපුරම බය සභාපතිතුමනි ජාතික සමගියට. මොකද ඔවුන්ගේ දේශ அதை சொல்லுகிறார், கஜேந்திரகுமார் அத்துலு என்றா கஜேந்திரகுமார் உட்பட்ட ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. இவர்களுக்கு வந்து இனங்கள் ஒற்றுமைப்படுத்துறதுல மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்கிறது. அவருக்கு வந்து இனங்கள் ஒற்றுமைப்படுத்த விருப்பமில்லை, இனங்கள் ஒற்றுமைப்படுகிறார்களோ ஒன்று பயமாக இருக்காம் கஜேந்திரகுமார்களுக்கு. පාණය පදනම්ලා තියෙන ජාතිවාදය මත ඒ දෙමළ ජාතිවාදී සමහර දේශපාලනඥයන්ගේ ජාතිවාදය පෙනුනේ නැහැ දකුණේ තිබිච්ච ජාතිවාදයේ ප්‍රබල නිසා. මොකද දකුණු ජාතිවාදයේ හැම වෙලටම ක්‍රියාත්මක. அப்போ சொல்கிறேன்டா வடக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய இந்த இனவாத அரசியல் மாதிரி தெற்கில் வந்து அது பெருசாக தெரியலையே நாம் என்றால் தெற்கில் அதை விட மோசமான இனவாத அரசியல் இருந்தாண்டு ஏற்றுக்கொண்டு ஆகவே அதால் கஜேந்திரகுமாருடைய சின்ன இனவாதம் வடக்கில் இருந்தபடியாக தெற்குக்கு இவர் தெரியலை என்று சொல்லுகிறார். ආණ්ඩුවල නායකයන් හරහා
අද අපේ ආණ්ඩුවෙන් කිසිම ජාතිවාදයක් කරන්නේ නැහැ. නිසා අද වෙලා තියෙන උතුරේ තනිකර ජාතිවාදය, කුලවාදය, ප්‍රදේශවාදය මත පදනම් වෙලා අවුරුදු 50ක් 60ක් තිස්සේ තුන දේශපාලනයක් උතුරේ තිබුණ එක තමයි ඇත්ත. அப்போ இவர் சொல்லுகிறார் வடக்கு மாகாணத்தில் வெறுமனே இனவாதத்தோடையும் மதவாதத்தோடையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிவாதத்தோடையும் பிரதேசவாதத்தோடையும் சேர்ந்த இந்த அரசியல் வந்து இந்த 50 வருட காலம் இருந்தாம். அதாவது 39 வருட காலம் எங்களுடைய தேசிய தலைவர் இருந்தபடியா வடக்கில் இவர் அதைத்தான் சொல்லுகிறாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு. அவ்வளோதான். இவருடைய மனசில் எதை வச்சு கொண்டு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மிச்ச கதைகளையும் கேட்போம். இதில் வடக்கில் எங்கள்ட சாதிகள் அதுகள் இதுகளால் எல்லாம் நாங்கள் அரசியல் செய்தனாண்டு இவர் சொல்லுகிறார். ඒක තමයි ඇත්ත. ඒ ජාතිවාදයට මං කියන්නේ අපිට කුඩු ප්‍රශ්නේදී අපිට උතුරයි දකුණ එකතු කරන්න බැරි නම් අපිට මොකේද එකතු වෙන්න පුළුවන්? උතුරේ තමයි යුද්ධිනුත් කාලා කුඩු වෙලනුත් කන්නේ. උතුරේ ரைட். இவரை சொல்கிறேன் என்றால் இந்த குடு பிரச்சனைக்கு கூட குடுவை ஒழிக்கிறது கூட வடக்கும் தெற்கும் ஒன்றாகாட்டி என்ன பிரயோசனம் என்று வாயால் அடித்து விடுறார். அது பிறகு சொல்கிறார் வடக்கு மாகாணம்தான் போராலையும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம், அதே நேரத்தில் மாகாணம், அதே நேரத்தில் வந்து இந்த போதை வஸ்துகளாலேயும் அதிகமாக பாதிக்கப்பட்டன்றதை இவர் ஏற்றுக்கொள்கிறார். යුද්ධිනුත් කුටි කාලා කේජීව මේ කේරළ කංජවලුත් කුටි කන්නේ. එතුමා තර්කයක් කරනවා LTT තියෙන කාලේ උතුරේ මොනවාද මේ අඩුයි කියලා මේ වෙන්න පුළුවන් හෙරොයින් අඩුයි. ඇයි ඒ හේතුව? LTT කියන යුද්ධේ තියෙන කාලේ ගරු සභාපතිතුමනි ඉන්දියාවේ ඉඳලා බෝට්ටු වලින් මේ ගෙනාවේ නෑ. අද අපිට හරි පැහැදිලි මම විහිළුත් කරනවා අපේ දිව රැමතුමාට. அப்போ சொல்கிறார் இயக்கம் இருந்த காலப்பகுதிகளில் வடக்கு மாகாணத்தில் போதவஸ்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னென்னா அதுக்கு முக்கியமான காரணம் வடக்கு மாகாணத்தில் இருந்து வந்து ஆயுதங்களை எல்லாம் போத வஸ்துக்களை வந்து இந்தியாவிலிருந்து இலங்கை கொண்டு வர இல்லாதாம். அப்போ இவ்வளவு காலம் நாங்கள் உணர்ந்த ஆயுதங்களும் என்ன உங்களுக்கு இந்த தக்காளி சட்னி ஐயான்னு கேட்க எழும்பினா அதை விடையில அதை கேளுங்க. බැලුවම වැඩිපුරම මේවා ගෙනල්ලා තියෙන මූදේ ට්‍රෝලර්ස් වලින්. அப்போ இதை சொல்கிறார் அதை நாங்கள் சரியாக பார்த்தால் ஆகக்கூடிய தரம், அதாவது ஆகக்கூடிய அமௌண்ட் இந்த இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது வந்து கடல் பகுதி என்று சொல்லுகிறார். මට පේන විදියට ට්‍රෝලර්ස් වලින් තමයි ටොන් ගණන් ගේන්නේ. යුද්ධ තියෙන කාලෙදී ඉන්දියන් බෝට්ටු ආවේ නෑ. තියෙන කාලෙදී සීමිත ප්‍රදේශයක තමයි මාළු අල්ලන්න දුන්නේ. ඒ කාලේක ප්‍රශ්නයක් තමයි. නමුත් அப்போ சொல்கிற யுத்தம் நடந்த காலத்தில் ஒரு சின்ன பகுதியில் மட்டும்தான் மீன் பிடிக்க விட்டது. ஆகவே பெரிய இடங்கள் இருந்து வந்த ட்ரோலர்களால் அந்த காலத்தில் குடு கொண்டு வர்றது கஷ்டமாக இருந்தது என்றால் அது தடை செய்யப்பட்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். ඒ නිසා තමයි ඒ කාලේ කුඩු ගෙනාවේ නැ ගේන්න බැරි වුනේ. ඒ වගේම කවුරුත් දන්න දෙයක් තමයි LTT සංවිධානයේ සමහර නායකයෝ කුඩු බිස්නස් කරා කියන්නේ. ඒක බොරුවක් නෙමෙයි. උන්ගේ அதோட சொல்லுகிறார் இங்கே தான் பிரச்சனை. எல்டிடி சங்விதான சமாறு நாயக்கியோ குடு பிஸ்னஸ் கராக்கியல். அதாவது வந்து எல்டிடியினுடைய ஒரு சில உறுப்பினர்கள் வந்து நாயக்கர் தலைவர்களில் ஒரு சில பேர் வந்து குடு வித்தார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் என்று சொல்லுகிறார். ව්‍යාපාරේ ඔවුන්ගේ ව්‍යාපාරයේ දේවල් වෙනුවෙන් ඔවුන් කුඩු ව්‍යාපාරය කළා. ඒක බොරුවක් නෙමෙයි. அவர்களுடைய வியாபாரத்தின் அடிப்படையில் இயக்கம் வியாபாரம் செய்ததாம். அந்த வியாபாரத்தின் அடிப்படையில் இயக்கம் குடு பிஸ்னஸ் செய்தது என்று சொல்லுகிறார். ඒ නිසා මම කියන්න කැමති ඒක නා උතුරයි දකුණ එකතු කරන්න පුළුවන් තැනක් මෙතන. ඒක එහෙම පාච්චල් කරන්න එපා. උතුරේ ඉන්න පුළුවන් සමහර හමුදාවේ අය, පොලිසිය අය. ඒ නිසා ඒක ජනාධිපතිතුමා මෙතන කියලා තියෙනවා. ඒක අමුතු සොයා ගැනීමක් නෙමෙයි ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමාගේ. ඒ නිසා අපි හොඳටම දන්නවා වැඩියම උතුරේ දුක් විඳින දුප්පත් මිනිස්සු ගංජා වලින් කුඩු වලින් කසිප්පු වලින් අපි ආනන්ද හැමතුමාට කියලා දෙන ඇති තරම් තමයි උත්සාහ කරන නමුත් අත්ත ප්‍රශ්නයක් තියෙනවා. இவர் அந்த கருத்தை நான் அதை ஒரு கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வடக்கு மாகாணம் மக்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று இவர் அதே கருத்தில் தொங்கிக் கொண்டு சொல்லுகிறார். வடக்கு மாகாணத்தில் இப்போது அதிகமான போதை வரவிட்டது தாங்கள் இல்லையாம். 1-2 ஆமிக்கார் தான் வரவிட்டுதான். அப்போ நேவியில் இருந்து கொண்டு வரவன் எல்லாம் என்ன நேவி இல்லையா ஐயா? එක කසිපෝලින් යම් මොන අල්ලස් ගන්න සමහර පොලිසිය වල නිලධාරි මහත්තුරු ඉන්නවා. ඒක බොරුවක් නෙමෙයි. ඒක ඇත්ත. ඒක මේ රාජපක්ෂලා වික්‍රමසිංහලා ප්‍රේමදාසලා හදපු දුෂ්ට කල්චර් එක. ඒ කල්චර් එක ඇතුලේ තමයි මේ තියෙන්නේ. දැන් මේ කතා කළා මොනරාගල හිටපු වදකේ 89.
පෞද්ගලික වදකාගාර තිබිච්ච කට්ටිය. මේ අමු වදකේ 83 ගිනි තියද්දිත් මං හිතන්නේ එතුමලගේ තාත්තලා බාප්පලා මාසිනාලා සීයලා ඔක්කොම පාර්ලිමේන්තුව. ඒ නිසා මේ UMP ට ජාතිවාදයේ ගිනි තියන ඒවා දෙමළ මිනිස්සුන්ගේ ඉඩම් අල්ලන ඒවා කඩවල් අල්ලන ඒවා දෙමළ මිනිස්සු දහස් ගණක් ගහලා ලංකාවේ පන්නපුවා අද මැරලා ඉපදලාද මේ කතා කරන්නේ 81 පුස්තකාලේ ගිනි තියපු කට්ටියනේ මේ ඉන්නේ ඉස්සරහ ගරු සභාපතිතුනි බටලන්ද වාර්තාව මොකද්ද තියෙන්නේ බටලන්ද වාර්තාව තියෙනවා கலனிய போலீசியர் மற்ற மற்ற கலனிய ஹோ இவர் யூஎன்பிக்கு பேசி யூஎன்பி வந்து 1983ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற லைப்ரரிக்கு கினி வைத்த என்று சொல்லி அதாவது வந்து நெருப்பு வைத்தண்டு அந்த பக்கம் கொண்டு போகிறார். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இயக்கத்தினுடைய ஒரு சில தலைவர்கள் வந்து தங்களுடைய வியாபாரத்தின் அடிப்படையில் இது அதாவது வந்து குடு இவர்கள் சொல்கிறேன்டா தூள் வியாபாரம் அல்லது வந்து என்ன சொல்லுவேன்டா போதைப்பொருள் வியாபாரம் செய்கிறன்ற இந்த வீடியோவின் மூலம் தெளிவாக இவருடைய கருத்து தெளிவாகிறது. இனிமேல் உங்களை பொறுத்தது என்பிபி உங்களுக்கு தேவையா இல்லையா என்பது. வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். என்னென்றால் தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன். யாருடைய என்றால் பிமல் ரத்நாயக்க யார் என்றால் சில நேரங்களில் அடுத்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படக்கூடிய ஒருவர் 2029ஆம் ஆண்டில் அதாவது வந்து சபாநாயகர் சபை முதல்வர் எங்கள்ட தமிழும் எங்கள்ட சிங்களம் எல்லாம் சபா நாயகதுமாண்டா கதா நாயகதுமாண்டா கதையினுடைய நாயகதுமா சரியாது நான் கணக்க வீடியோவில் சொல்லிக்க நாவே சொல்ல தேவையில்லை. தமிழில் பார்க்குறேன்டா பாராளுமன்ற சபை முதல்வர் வேறு சபாநாயகர் வேறு. சபாநாயகர் அவர் எங்களுடைய ஜெகத் விக்ரமரத்ன சபை முதல்வர் இவர் தான் சபை முதல்வர் ரெண்டே வச்சுக்கொள்வோம். என் முன்பு எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய உரையில் இதில் நடந்த பிரச்சனை இப்படி தான். என்னென்றால் அன்றைக்கு எங்களுடைய யாரவர் திஸ் பர்சன் எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் வாங்க අයියා ඔයාගෙන හොඳේවා කියන්න තා වීඩියෝ එක මම පස්සේ එඩිට් කරනවා බය වෙන්න එපා තනි කර බොරුව කරන්නේ සහෝදරයා හයිඩ් කරලා ගන්න එපා එයා රංගපෑමක් කරන්නේ ආණ්ඩුව හොඳයි කියලා දන්නවා ඔව් ජනාධිපති හොඳයි ඇමතිලා මන්ත්‍රීලා හොඳයි වැඩ පිළිවෙල හොඳයි නමුත් වෙන ලයින් එකක් කියන්නේ ඉතින් ඒකට ඉතින් කරන්න දෙයක් නැහැ ඉතින් හරියට කමන්න දාන්න රෙකෝඩ් කරලා රෙඩි ඉස්සරහට ඔයාගේ කතාවත් මගේ දෙන්න ඔයා කවුද කියලා දැනගන්න බෑ කට්ටිය අයියා මේ කොයි ඩිස්ට්‍රික්ට් කල්තර ඩිස්ට්‍රික්ට් එකේ එන්ජිවි එකනේ කලින් මොනවද කරේ මම ටීචර් හරි මම දන්නේ නැහැ එතකොට මේ ඔයාගේ කවුද කියලා ඒක ඕනියක් තියෙන්නේ නෑනේ මේ අපි ලස්සනයි සල්ලි කාලේ අපටත් දෙවන්නද හරි இதைத்தான் நான் சொன்னேன். என்னடா இங்கே யாருமே எனிமீஸ் இல்லை, தேர்ஸ் நோ எனிமீஸ். இங்கே எல்லாருமே நண்பர்கள். ஆனால் கருத்துக்களால் மோதி கொள்கிறோம், அவ்வளோதான். இங்கே என்னதையோ காய்ச்சி ஒன்று நான் மறந்துவேன். என்னென்றால் இந்த இவருடைய பிரச்சனை என்றால் அந்த கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் சொன்னவர் என்றால் வடக்கு மாகாணத்தில் அது இப்போ உதாரணத்துக்கு உடந்தையாக இருக்கிறது வந்து ஆமி போலீஸ் தான் உடந்தையாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லிக்கல. அதை ஆமோதித்து எங்களோட சந்திரசேகர் அவர்களும் காய்ச்சிருப்பார். என்னோட பழைய வீடியோ எடுத்து போய் பார்க்கலாம் நீங்கள். அவை தான் நாங்கள் பிடிக்கிறோம்னு காய்ச்சி. அதாவது ஒரு தீவிர அமைத்தி கவுது எங்களோட சந்திரசேகரன் அவர்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை பிடிக்கிறோம் என்று சொல்லி தீவிர அமைதி சொல்லியிருக்கிறார். சரிதானே? ஸோ அதே போய் இப்போ இந்த பிமல் ரத்நாயகன் நான் அதை கதைச்சிட்டேன். என்னெண்டா அவையின் தொப்பி தூக்கி அவைக்கு அடிச்சு விட முடிச்சேன்டா முழு ஆமிக்காரனையும் நீங்கள் குடுக்கடத்துறா இப்போ இந்த வடக்கு மாநிலத்தில் முழு பேரையும் வச்சிருக்கிறீங்க, ஆமிக்காரன் முழுக்க தெற்கு கெடுங்க என்று சிங்களத்தில் ஒரு நாள் அடிச்சு விட்டோன்னு இப்போ ஒன்றும் செய்யறாது தானே அவர்களுக்கு. ஸோ ஒன்றும் செய்யறா போனதால் என்ன செஞ்சாருன்னா திருப்பி பிமல் ரத்நாயக வந்து எனக்கு அடித்தார். முழு ஆமியும் இல்லை, எங்களோட ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார் ஒன்று ரெண்டு பேர் இப்படி கதைக்கினம். ஆகவே இப்படி பிடிபடின மொழியும் முழு ஆமியும் இல்லைன்னு சேவ் பண்ணினா தான் அந்த கதை. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைண்டா அதில் வந்து செல்வன் வடக்கில் டேக்கில் கேட்டு வடக்கில் இது இருக்கா இல்லையாண்டு கேட்டு ஆமி கேம்ப் இருக்கா இல்லையாண்டு செல்வம் வடக்கில் நான் இல்லையாண்டு சொல்லி ஓமன்னு சொல்லி ஏதோ எல்லாம் சொல்லி நடந்தது. நான் அதை பார்க்கல, நம்ம வேறு கூட காய்ச்சோன்னு அந்த நேரம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தில் இந்த போலீஸை முக்கியமாக மன்னர் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாதிரியான இடங்களில் இந்த போலீஸார் வந்து
இந்த குடுபோதை வியாபாரிகளோட தொடர்பில் இருக்கிறாங்கள் என்று சொல்லி எங்களோட கயந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லிட்டார். அதே எங்களுடைய கடல்துறை அமைச்சரும் ஏற்றுக்கொண்டுட்டார். அவ்வளோதான், அது கன்சார்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் மாற்றல. சரிதானே, அதை நீங்கள் திருப்பி இன்னொரு நாள் அப்படி நடக்கலன்னு சொல்லி மாற்றினாலும் கன்சார்ட்டில் அது வந்து பதியப்பட்டு லைவில் போயிட்டுது. அதான் உண்மை. அவர்களே தங்களோட அரசாங்கம்ன்றதையும் மறந்துட்டாங்க. ஏன்னா 77 வருஷமாக எதிர்கட்சியில் இருந்து குளறி இப்போ தங்களோட அரசாங்கம்ன்றதையும் மறந்துட்டாங்களா? அதான் உண்மை. தங்களோட அரசாங்கம்ன்றதே ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை, அதான் பிரச்சனை. ஸோ அது ஜனாதிபதி கூட பெரும்பாலான நேரங்களில் மறந்து போயிடுறது தன்னோட ஜனாதிபதின்றதை. இடக்கிழமை வந்து யாராவது நீங்கள் ஜனாதிபதி மாதிரி ஆக்களை பேசாதீங்க கொண்டு திட்ட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஸோ அந்த தமிழகத்தை போட்டிருக்கிறேன். இனி வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பொதுமக்கள், நீங்கள் இப்போ நான் ஒரு நாளுமே சொன்னதில்லை எனக்கு வாக்கு போட சொல்லி, இன்று வரைக்கும் முஸ்லீம் மக்களுக்கே வாக்கு போடுங்கன்னு சொல்லி உங்களுடைய பிரதிநிதிகளுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்கிறதுக்குரிய துணி உள்ளவன் நான். அதே நேரத்தில் நான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்காத நிமிடங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கயந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு என்னுடைய வாக்கு ஒருக்கா போட்டு விடுங்கன்னு சொன்னால் நான். இப்போ இனி நான் தேர்தல் என்றால் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அணி எனக்கு எதிராக நின்றால் எங்களுக்குள்ள போட்டிக்குள்ள நீங்கள் யாருக்கும் போடலாம். ஆனால் எனக்கு யாருக்கும் பொறாமை இல்லை. 20 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தேன். நான் வந்து 1 வருஷம் தான் ஆகிறது. ஆகவே யாரோடையும் நான் பொறாமப்படவும் இல்லை, பிரச்சனைப்படவும் இல்லை என்பதுதான் இந்த உண்மை. இந்த வீடியோவை பார்த்தா பிறகும் யாராவது என்பிபி அரசாங்கத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீர்களாக இருந்தால், அப்போ நானும் சப்போர்ட் பண்ணிட்டு அது பிழை இல்லை, ஆனால் மாறிட்டேனே இவர்களுடைய நடவடிக்கை பிழையாக இருக்கிற அடிப்படையில் நான் அதை மாறிட்டேன். நீங்கள் தான் என்ன தீர்மானிக்கணும். தொடர்ந்தும் அடுத்தடுத்த தேர்தலில் என்பிபியை நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், நான் இல்லை. ஆகவே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியை நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா. பேசும் தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையோரு வாழ் நீதானதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம் நீ. எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை, உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா.
சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும், ஆனா நீ சொல்லும் வரை நீதியே நிலைக்கும். நீதான் ஒளி, நீதான் வழி, தமிழனின் இதயத்தில் தீமூட்டும் கழுகு நீ. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீ.